எப்படி உங்களுக்கு இங்கே லோக்கல் சிம் இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் கீதா. இல்லை இருக்குமா? சாரி நீங்கள் காட்டுனீங்களே எனக்கு பிக்சர் கையிலேயே வச்சுட்டு தேடுவோம். மூக்கில் போட்டுட்டே தேடுவேன். ஆமாம் கரெக்ட். மோசமான இப்படி ஆகிருக்கா வர வர. இல்லை அப்புறம் ஏஜ் ஆனால் அது வரணும் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏஜ்னு எப்படி காசுமா இருக்குது நமக்கே சில நேரத்தில். இல்லை நீங்கள் வாங்கி ஃபோட்டோ காமிச்சிங்க. இதெல்லாம் நான் வேகமாக எடுப்பேன், 4 நாளில் தொலைச்சிப்பேன். வந்து எடுக்க சார் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கும். நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுங்க. இல்லை எங்களை நீங்கள் எடுங்க, நான் உங்களை எடுக்கிறேன். ஓகே. ஆமாம் சரி. வீடியோ எடுத்திருக்கேன். இப்படி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். எப்படி ஃபோட்டோ வீடியோ போய்கிட்டே இருக்குது. ஃபோட்டோ கொடுக்கணும். ஓகே கேமரா எடுத்துட்டா. வெயிட். I think at the first one it's the first I take. Okay. உங்களை எடுக்கட்டுமா? வேணா. Yes, of course. Okay. Yeah. It's beautiful out there. Yes. Thank you. வாட்டர் பாட்டில் உங்கள்தா? ஒருத்தருமே மேலே வரல, ஃப்ரீயாக தான் போகுது மேலே. 5 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல. டைம் என்ன இப்போ? 3, 5 or 10 கீழே தான் வேணா. நல்லா இருக்குது. என்னம்மா இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணுமா? உடம்ப இவ்வளோ வேகத்துக்கும் நடந்து போகணுன்னு அப்படியே ஒரு வாரத்துக்கு முடியுமா? பிரச்சனை வந்துடும். வேற கண்டுக்கிட்டீங்களா? இல்லை அதான் சொல்கிறேன். கீதா கீதா என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பி விட்ருங்க. நான் நம்பர் கொடுக்குறேன். ஓகே இப்பயே எடுத்துடலாம். அப்படியே இதெல்லாம் ஃபோட்டோ cannot do justice to all what you capture. அது நேராக பார்த்தாலும் இதெல்லாம். ஆமாம் நான் கரெக்டாக சொன்னார் அவர் மகாதேவ் சார், மார்வல் சார். ஒரு வாட்டியாவது லைஃப்பில் ஹிமாலயஸ் என்ன ஸ்லோவில் வந்து என்ன வேகமாக இறங்கணும்ல. ஸ்லோ பண்ணி ஏன்னா அங்கே முன்னுக்கு 2-3 போகுது, கிட்டவே போகுது. It was a quick ride, quick darshan. ஆமாம் அதான் ஒத்துருமே இல்லையே. கூட்டம் போனதெல்லாம் அவ்வளோ நின்னாங்க. 23 எல்லாம் லைனில் நின்னோம் வெளியில். அது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அது மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலிடேஸாக இருக்கும் இங்கே நேபாளில். அப்போ இது அவங்களாம் அந்த சமயம் வர மாதிரி வருவாங்க போல. எப்படின்னா சூப்பராக வெயில் வேறு இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே இருந்தால் பரவாயில்ல. நாளைக்கும் ஜோம்சம் எப்படியும் ஃப்ளைட் ஏறி போயிட்டோன்னா அதுதான் அச்சீவ்மெண்ட்டே. இந்த செங்குத்தான் இறங்குது பாரு. இது எடுத்துட்டுமா? வீடியோ எடுங்க. அந்த கேபிள் கார் இது மாதிரி இருக்குது. மலேசியாவில் தான் கென்டிங் போயிட்டு வரும்போது இந்த ரெயின் ஃபாரஸ்ட் வழியாக வரும் அந்த மாதிரி. It's all going empty. I think that will keep going, la? Yeah, people have to come down, no? But rotating, the people are there or not, it's keep going நினைக்கிறேன். After 5 they stop it. Maybe after 6 or something. அது வந்து கேபிளில் வந்து ஃபிக்ஸடு. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது போயிட்டே இருக்கும். ஆமாம்மா. இல்லை மேலே உள்ளவங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு இருக்குல்ல. அப்படின்னு இல்லை அப்படிலாம் இல்லை. அது ஆள் இல்லைன்னு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இத்தனை மேலேக்கு வேலை வந்து அங்கே வர எவ்வளோ ஒரு இது இருக்கு. இன்னும் ஃப்ரீயாக தான் வந்து வரலையாட்டம் விஷயம். அந்த மலை பக்கம் பாருங்க ஒரு கிராமம் இருக்கு. தேங்க்யூ. ஓகே இவகிட்ட இந்த ஜிலேபி நல்லா இருக்கும்.
நீ பார்த்தேன் ஈ மூச்சிட்டு நானும் பார்த்தேன். நானும் பார்த்தேன். நம்ம அது சாப்பிட்டுட்டு சமோசா அதெல்லாம் சொன்னாரு நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே இதெல்லாம் விற்கிறதா வாங்கி சாப்பிடாதீங்க. அது நல்ல ஈ மூச்சிட்டு இருந்து பார்த்தா வந்தேன். சிவாயனம். இல்ல இந்த மாதிரி ஒரு பார்த்தோன்னே craziness- சொல்றான் சாம்பார் ரசம். இல்ல இந்த கிரேசினஸ் நம்ம வரும் ஸ்டில் நம்ம சாப்பிடக்கூடாது. இன்னும் another 14 days இருக்கு நமக்கு. நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ம். எனக்கு காலில் அடிபட்டுறதுக்கே நானே பயந்துட்டு இருக்கிறேன். இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் போயிருந்தேன் இங்கே வீட்டில் இருந்தேன். என்ன அடிபட்டது? ஷூவில் போடாமல் நேற்றுக்கு போனேன்ல கோயில் உள்ள, அப்போ எதில் இடிச்சிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியவே இல்லை. காலையில் தான் பார்க்குறேன், குளிக்க சொல்ல தான் பார்க்குறேன். கருப்பாயிட்டு இருக்கு. இன்னும் அதை விடுங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் தரையிட்டோம் போட்டேன். அவங்க இருக்காங்களா மேடம் சார்? மாமி இன்னைக்கு போயிடுவாங்களா? இருப்பாங்க தானே? தெரியல எந்த சந்திரா ஓ அவங்களா எங்கள் கூட தான் வருவாங்க. இருக்காங்க இன்னைக்கு ஹோட்டல்ல இல்ல? இருப்பாங்க இருப்பாங்க அவங்க கூட. நீங்க செகண்டா கிளம்புறீங்க? செகண்ட் நீங்க எல்லாம் முக்கிய செகண்டா தேர்டா அது ஊருக்கு கண்ணி கிளம்புறீங்க? 3ஆம் தேதியா 2ஆம் தேதியா? தேர்ட் 3ஆம் தேதி. நீங்களும் கைலாஷ் வரலையா? அடுத்த தடவை கைலாஸ் நீங்க வரீங்களா கைலாஷ்? வராங்க. சரி 60 பேருக்கு இப்படி இருக்கேப்பா, இன்னும் அவங்க 198 பேர். எங்க நம்ம குரூப் இல்ல அதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளே சேர்த்து நம்மளே சேர்த்து அதான் சொல்றாங்க. அவர் நம்மள மாதிரி எத்தனை பேரை ஒத்துருப்பாங்க? 66 பேர் தானே இப்போ. 64 64 நினைக்கிறேன். அதுக்கு எப்படி இருக்குது? இன்னும் அவ்வளோ சேர்ந்தா ஜனம் காணாத. நல்ல ஆர்கனைஸ்டா இருக்கும் எல்லாருமே. எவ்ரிபடி இஸ் வெரி வெல். டைம்க்கு வர்றாங்க எல்லாருமே. இல்ல இந்த பேட்ச்க்கு யாருமே ஒரு டிலே கிடையாது. அவர் அந்த அளவுக்கு டியூன் பண்ணிட்டார். அந்த பேட்சும் அப்படி அட்ஜஸ்ட் ஆயிடும். ஏன்னா ஆல் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கைலாஷ், நாட் இந்த இதுக்கெல்லாம் யாரும். எல்லாமே எதனாலன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடுனால தான். கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பாடு கிடைக்குதுல்ல, அது முக்கியம். கரெக்டாக அந்த டைமுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைமுக்கு பண்றது இன்னைக்கு கூட சாதா நல்லதா இருந்தது. பார்க்கறதுக்கு தான் அப்படி இருந்த வழியா டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அது குழைச்சிட்டாங்களா வழியா, ஆனால் டேஸ்ட் இல்லைங்க. குழையும் உங்க வில்லு அந்த வயிற்று வலிக்கு குழைஞ்சா தப்பு கிடையாது. வயசானவங்களுக்கு வந்து வயிற்று வலி. நம்ம வந்து இறங்க நினைக்கிறது கொஞ்சம் வேற குழைவா இருந்த சாதம். நானும் வரவேல் சார் முதல்ல போய் பாக்குறோம். மேல அப்புறம் இந்த சாதம் பாத்துக்க மாட்டீங்க. அது பேக் இல்ல தர்பகால கர்ப்பாங்க. அது நாங்க சாப்பிடவே இல்லை. நான் வீட்டுல தயிர் சாதம் விழுந்துட்டேன். இங்க நைட் வடிச்சதே நைட் சாப்பிட்டு கடிச்சு வைக்கும் போது குழைவா நல்லா தான் இருந்துச்சு. வேற வரைய ஆரம்பிச்சிருச்சு. இது வெள்ளி செய்யறாங்க. அதனால நாங்க சொல்லியிருக்கோம், குழஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணாம இருக்கணும், கொஞ்சம் நல்லவே வச்சிருங்க. இல்லை அவங்க அவைன ரைஸும் சரியில்லை. அது ரொம்ப ஒன்று வரையா இருக்கு, இல்லை குழைவா போயிடுது. நேற்று போய் இவர் தான். அப்போ நாங்கள் சொன்னோம் சார் அந்த ரைஸ்க்கு புதினா ரைஸ்க்குலாம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேற்று சாரே போய் பார்த்து வாங்கிட்டு வந்தார் ரைஸ். அது lot of effort, lot of work. It's not a joke. பர்சனல் எஃபர்ட்ஸ் அது. அவர் வந்து ஆத்மாத்மா சேர்ந்தனால தான் இவ்வளவு தூரம் பண்ணாங்க. அவருக்கு வந்து சம்பளமும் கிடையாது. இப்ப அவருக்கு செஃப்க்கு சம்பளமும் கிடையாது. அவரை வந்து கெஸ்டா கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்களா? சேலரி கிடையாது. பாத்துக்கணும். சென்னை தான். அவர் என்ன வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாரு, சமைக்க தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்கணும். என்ன செஃப் அவரு இது படிச்சிருக்காரு. ரன்னிங் எனி கேட்டரிங் கல்யாணத்துக்கு பண்றோம். கல்யாணத்துக்கு பண்ணல, அவர் காலேஜ் பெரிய இது நடத்திட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன்ஸ் சொன்னா செஞ்சு தராரு. ஓ அவருக்கு செலவு நம்ம யார் அவர் இந்த டாலா கொஞ்சம் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கொஞ்சம் டாலா வராரு, கொஞ்சம் பால்ட் ஹெட். நான் வந்து அவர்கிட்ட படிச்சேன். அப்படியா? நீங்களும் கேட்டீங்க? நான் சும்மா ஒரு 1 month கோர்ஸ் போனேன். நான் எல்லாமே படிச்சு வச்சுக்குவேன், தெரிஞ்சு வச்சுக்குவேன் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு. தப்பு என்ன தவறு நடக்குது அப்படின்றது. கேட்டரிங் கோர்ஸ் அவர் நவரா தனியா நடத்தல. MSME இருக்கு இல்லையா கிண்டியில, அவங்க நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நான் போனேன் 1 month கோர்ஸ். என்ன பண்ணீங்க? ஸ்பெஷலைஸ் பண்ணீங்க? ஸ்பெஷலைஸ் இல்ல, பேக்கரி. நான் ஃபுல்லா இது இல்ல, ஒரு குக்கிங் மட்டும் தான். பேக்கரி போனேன். பேக்கரி ஆல்ரெடி நான் போயிருக்கேன் வேற கிளாஸ். அதனால இது வந்து ஒன்லி சமையல்லாம் அதுலயே ஏதாவது ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் அப்படின்னா நீங்க எப்படி ஃபுல்லா எடுத்து பண்ணுவீங்க. அது மாதிரி எல்லா சமையலுமே, சாம்பார் ரசம் வைக்கிறதுல இந்த ரைஸ் வைக்கிறது, குவான்டிட்டி குக்கரி. அதாவது அதுல என்ன சொல்லி தருவாங்க, என்னென்ன குவாண்டிட்டி, எவ்வளவு பர்சன்ட், ஆமா, and what are the ingredients. ஓகே, நீ குறைச்ச விலைக்கு செஞ்சு தரணும்னா இப்படி செஞ்சு தரணும், நல்ல குவாலிட்டியா செஞ்சு தரணும்னா இப்படி குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டி both குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டி குக்கரி. அது ரெண்டுமே அது மாதிரி சொல்லி தருவாங்க.
ஸோ நான் ஜாம் ஜூஸ் அந்த கிளாஸ்க்கும் போயிருக்கேன், பேக்கரி ஐட்டம்ஸ் போயிருக்கேன். பேக்கரியில் கடையில் தொடவே மாட்டேன், ஏன்னா தெரியும் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. டால்டாவை கொட்டிக்கிட்டு டால்டாவை கொட்டினாலும் பரவாயில்லப்பா, நான் வீட்டில் கேக் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா 200 கிராம் இல்ல அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க. நான் முதல்ல செஞ்சிருவேன். இதை சொன்ன பிறகு தான் அது நமக்கு தெரியும், கேக் நம்ம எல்லாரும் தான் தெரியுமே. இப்ப நிறைய வந்துருச்சு. ராகில பண்றது நார்மலா நம்ம பண்றது என்ன பண்ணுவோம், வெண்ணெய், 200 கிராம் வெண்ணெய், 200 கிராம் ஜீனி, 200 கிராம் முட்டை, 200 கிராம் மைதா. இதான் பேசிக். இதுக்கப்புறம் நீங்க வேற என்ன 1/4 பண்ணுவீங்க? கிலோக்குனா 4 முட்டை, 1/4 கிலோனா 1/4 கிலோ 5 முட்டை வரும், 4 முட்டை 200. இப்ப என்ன திரும்ப பண்றாங்க, நீங்க கடையில வாங்குற கேக்குக்கு 1 கிலோ மைதா, 1 கிலோ சுகர், 1 கிலோ முட்டை. அப்ப இதுக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா 1 கிலோ பட்டர் பண்ணணும்ல, அதெல்லாம் கிடையாது. வெறும் 65 கிராம்ஸ் கேக் ரைசிங் ஜெல் அல்லது கேக் ரைசிங் ஏஜென்ட்னு பேர் இருக்கு. வெறும் 65 கிராம்ஸ் அந்த ஏஜென்ட் போடுறாங்க. 100 மில்லி தண்ணி, 100 மில்லி எண்ணெய். இது ஊத்தி தான் இப்ப நம்ம கடையில வாங்குற கேக்லாம் நம்ம சாப்பிடுறது. இப்ப நான் தண்ணி விட மாட்டேன். தண்ணி விட மாட்டோம், நம்ம கெமிக்கல் தான் விடுவோம். அதாம்மா நம்ம தண்ணி விட மாட்டோம். இந்த ராகி இப்ப வந்து அப்படி கேக் கிடையாது. என்ன கடையில நீங்க வாங்குற கேக் வந்து இதுதான். அந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல செய்யற ஹைட் வருது. அப்ப நீங்க அததான் அதுல ஒரு போரஸ்னஸ் இருக்கும், ஒரு லேசான ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும். இதுக்காக தான் என்ன பண்றா ஃபுல்லா எல்லா குழந்தைங்களும் வீட்டுல யூடியூப் பார்த்து கேக் பண்ணிடுது. இப்ப ஆக்சுவலா நீங்க மைதா சொல்றாங்க, மைதா இல்லாம தண்ணியோட ஒரு மாதிரி ஆகுது. அந்த தண்ணியை ஜீனியை போட்டு கொதிக்க விட்டு தகினின்னு விக்கிறாங்க. அந்த எள்ளும் இந்த இதுவும் கொண்டக்கடலையும் அரைச்சு வச்சு தகினி பண்றாங்கல்ல, அதுல என் ஃப்ரெண்டோட பொண்ணு கேக் பண்ணுவா பாருங்க. அப்பா 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 அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். நாங்களும் இப்பெல்லாம் கோதுமை மாவு தான். இப்ப எல்லாம் ராகி என் பொண்ணு எல்லாத்துலயும் பண்ணிடுவா கேக். மைதா கூட நல்லது இல்லப்பா. மைதா இஸ் ஆல்சோ பசங்க ட்ரை என்னைக்கோ ஒரு நாள் இட்ஸ் ஓகேங்க. மைதா டெய்லி தான் சாப்பிடக்கூடாது, என்னைக்கே ஒரு நாள் சாப்பிடலாம், தப்பு இல்லை. எல்லாமே கெடுதல் நம்ம அந்த முட்டை போடாம வேற எதுவும் கலந்து செய்யக்கூடாது. எல்லாத்துலயும் மில்க் ஊத்துவாங்க, பால் விடுவாங்க. நாங்கெல்லாம் முட்டை போட மாட்டோம். அதான் பால் மில்க் மேட் போடுவாங்க, தயிர் போடுவாங்க. மில்க் மெய்டு போட்டீங்கன்னா சுகர் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதுலயும் சுகர் நிறைய. அதனால ஹோம் சயின்ஸ் படிக்கும் போது அப்படித்தானே பழகிட்டோம். இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதே பெட்டர். எங்க சாப்பிடுறோம் இப்போ எங்க அம்மா எல்லாம் வீட்டுலதான். இப்பதான் சொன்னேன், இந்த இதெல்லாம் கொண்டு வர சொன்னார் நமக்கு, வைரஸ் மாதிரி இன்னொன்னு எல்லாம் பண்ண எலக்ட்ரோலைட். நான் நீட்டா வீட்டுல என்ன பண்ணேன், ஒரு 15 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு தாம்பாளத்துல காய வச்சுட்டேன். நல்லா ஒரு 4 கப் ஜீனி ஏற்றிக்கு அந்த இதில் கொட்டினேன். ஒரு 4-5 நாள் காஞ்சுது. வெயிலில் காய வைக்கூடாது, வெயிலில் காய வச்சிங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சோம். நிழல்லையே வச்சு ஃபேன்லாம் வந்து ஏசியில் போட்டு காய வச்சுருக்கேன். எங்கே உட்காராம அங்கே தூக்கிட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் உறைஞ்சிருக்கு, நல்லா கரண்டியை வச்சு இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டு உப்பும் போடணும்ல, அது மிக்சியில் அடிக்கும்போது போட்டேன். இதெல்லாம் எடுத்து நல்லா காஞ்சி 5-6 நாள். எத்தனை எலுமிச்சம்பழம் வேஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாமே. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு பவுடரும் அதுக்கு டிஃப்ரெண்டே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லெமன் ஜூஸ் புளிஞ்சு எடுத்து லெமன் ஜூஸ் கலந்து குடிச்சா அவங்க எல்லாமே உழைக்க தான் வேணும். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சு நான் எந்த கெமிக்கலும் கலக்கல. இப்போ கடையில் வாங்குறது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வாங்குறது லைமே கெமிக்கல் தான் எல்லாமே. இப்போ எங்கேயாவது பூச்சி இல்லாம காலிஃப்ளவர் வருது, பூச்சி